அடுத்தடுத்த கட்டமாக இப்போ முதல்ல அமீர், அதுவும் அமீரை சார்ந்து சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரபலங்கள் யார் யார் பேர்லாம் அடிபட்டுச்சோ அதெல்லாம் வெளியில் தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். அதை தாண்டி எங்கெங்கெல்லாம் அவர் சப்ளை பண்ணியிருக்கார் சினிமா சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு, பப்பாக இருக்கட்டும், கிளப்பாக இருக்கட்டும், சினிமாவுக்காக இருக்கட்டும், அல்லது இண்டிவிஜுவலாக வந்து இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகளுடைய மகன்கள் மகள்கள் பெரும் முக்கிய புள்ளிகளுக்கு யார் கொடுத்துருக்காங்க, இது எந்த வடிவத்தில் வந்து லோக்கலில் விநியோகமாச்சு இல்லையா. சென்னை முழுக்கவாக இருக்கட்டும், தமிழ்நாடு முழுக்க எப்படிலாம் வந்து வர்த்தகம் போச்சு, அவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக எப்படி போச்சு, அவங்க வந்து ஏற்கனவே வந்து 3-4 நிறுவனம் வச்சிருக்காங்க. ஃபுட் டெலிவரியாக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், கொரியராக இருக்கட்டும், இது மூலம் எப்படிலாம் கொண்டு போனாங்க, இங்கே யார் முக்கிய மையப்புள்ளி அந்த இதில் எடுக்கிறாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் இந்த மாதிரி லோக்கல் டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் ஆளுமைகள் யாரெல்லாம் நெருக்கமாக இருந்தாங்க, அந்த ஆளுமைகள் பணத்தோடு வாங்கி நிப்பாட்டிட்டாங்களா, பணம் இல்லாமல் யாரெல்லாம் வந்து டாக்குமெண்ட்டாக வாங்கியிருக்காங்க, அதாவது சில நபர்களுக்கு வந்து பணமால் கொடுக்காம அதை பத்திரமாக சொத்தாக அந்த மாதிரி கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அதெல்லாம் யார் சம்மந்தப்பட்டிருக்கா, இதுக்கு அடுத்தபடியாக அரசியல் முக்கிய மூத்த பிரமுகர்கள் யார், ரொம்ப மிக மூத்த பிரமுகர்கள்லாம் யார் ரொம்ப நெருக்கமாக இருந்தது, போய் ஹோட்டல் திறந்து வச்சு சேகர்பாபு போன்ற மிக முக்கியமான நபர்கள் யாருன்னும் பொழுது ஒரு பெரிய ஒரு வட்டத்துக்குள்ளே இது வந்து எப்படின்னாக்கா நாளைக்கு அப்படின்றது நடக்காது. இது ஏன்னா இது மிக முக்கியமான பிரச்சனை. நாளைக்கு இது மூலமாக வந்து இங்கே பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஆட்சி மாற்றம் கூட ஏற்படுவதற்கான எல்லா வழிவகையும் இருக்கணும் பொழுது அந்த நகர்வுகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். மக்கள்லாம் ரொம்ப அவசரப்பட்டு உடனடியாக கைது பண்ணிடணும்னு ஆசைப்பட்றாங்க. உங்கள் ஆசை ஆர்வம் எனக்கு புரியுது, ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணும். ஏன்னா இவர்கள் செஞ்ச விஷயம் பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஆமாம் நிரபராதி சிக்கிடக்கூடாது தாண்டி 3 வருஷமாக அந்த வேலையை பார்த்துருக்கானுங்களே. அப்போ அதோடைய விசாரணை எந்த அளவுக்கு போகும்ன்றது ஒரு விஷயம் இருக்குது. என்னும் போது ரொம்ப விரிவடைஞ்சு வரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நடக்கும், மோடி சொன்னது இந்த விஷயத்தில் பலிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரியுது. திமுக என்ற ஒரு கட்சி இல்லாமல் போவதற்கான எல்லா சாத்தியக்கூறும் இருப்பதாக இந்த ஒரு விஷயத்திலே இருக்குது. அப்போ இதை தாண்டி 2G வழக்கு இருக்குது, ராசா கனிமொழி இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மணல் விஷயம் இருக்குது, நம்ம துரைமுருகன் இருக்கிறார், அவர் மகன் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் டிஆர் பாலு பேசின விஷயம் சில விஷயங்களை வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவும் 2G சம்மந்தமான வழக்காக போயிட்டு இருக்கு. அப்போ அடுத்தடுத்து இந்த பக்கம் பொன்முடியோட வழக்கு இருக்குது, அதில் வந்து மிக விரைவில் தீர்ப்பு வந்து அவர் அமைச்சர் கிடையாதுன்ற மாதிரியான விஷயம் வரப்போகுது. செந்தில் பாலாஜி நிரந்தரமாக உள்ளேயே வைக்கக்கூடிய அடுத்த தீர்ப்பும் வருவதற்கான ஒரு வழிவகை போயிட்டு இருக்கு. அந்த பஸ்ஸு மறுசுழற்சி ஊழலில் செஞ்ச விஷயத்தை எடுக்கிறாங்க, முட்டையில் செஞ்ச ஊழல் எடுக்கிறாங்க, கனிம ஊழலில் செஞ்ச ஊழல் இருக்கிறாங்க, ஜெகத் ரட்சகன் மீது செய்யப்பட்டது அந்த ஒரு வரி ஏய்ப்பு 1250 கோடி வரி இருக்கட்டும், அல்லது இந்த பக்கம் வந்து பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வச்சுட்டு மீண்டும் அவருக்கு வந்து இப்போ எலெக்ஷன்லேருந்து சீட்டு கொடுத்துருக்காங்க, அந்த விஷயமா இருக்கட்டும். இதை தாண்டி வந்து ஒரு முறையற்ற விஷயமாக செய்யப்பட்ட விஷயமாக சொல்லப்படுற எல்லா விஷயத்துலையும் எடுக்கிறாங்க. அதில் நீங்கள் பாருங்கள், இந்த சொத்து பட்டியல் இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2019க்கும் இப்போதுக்கும் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணதில் அதில் யார் மீது ரொம்ப சந்தேகம் வருதுன்றதை நான் சொல்கிறேன். அது ரொம்ப இயல்பாக உங்களுக்கே புரியும். அந்த நபரை வந்து விசாரணை வழக்குள்ள எடுக்க போகிறாங்க. ஏன்னா இது சில நபர்கள் நேரடியாக எங்களுக்கு சொத்து இருக்குன்றது வெளிப்படையாக ஒத்துக்கிட்டாங்க. ஒரு நபர் மட்டும் சொத்தே இல்லைன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. அது எப்படி நம்மளால் தூக்கத்தில் கூட அதை ஒத்துக்க முடியாத ஒரு நபராக இருக்கிறாரு. ஸோ அவர் அதை தான் சொல்கிறேன், அது யார் அவருன்றதை சொல்கிறேன். அவர் வந்து எந்த அளவுக்கு பணத்தை எப்படியெல்லாம் இப்போ பினாமி பேரில் மற்ற பேரில் மாற்றி வச்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் இப்போ மேற்கோள் காட்டுறேன். இப்போ கனிமொழி 2019 வந்து அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா 38 கோடி அசையும் சொத்து, அசையா சொத்து 58 கோடி, ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 கோடி இருக்கதா சொல்கிறாங்க. இப்போது அந்த 2019க்கும் இப்போதும் பார்த்தீங்கன்னா 80% சொத்து அவங்களுக்கு கூடியிருக்கு கனிமொழிக்கு. அருண் நேரு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்லி 75 கோடி கணக்கு காமிச்சிருக்காப்புல. அசையும் சொத்து 46, அசையா சொத்து 29ன்ட்டு. கார்த்திக் சிதம்பரம் எங்கால் அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 75 கோடி கணக்கு காமிச்சிருக்கிறாப்புல. கதிர் ஆனந்த் யார் சார்? துரைமுருகன் பையன் 88 கோடி கணக்கு காமிச்சிருக்காப்புல. ஓகேங்களா, அது ஒன்று. துரை வைகோ 35 கோடி, கலாநிதி வீராசாமி 42 கோடி, 42 கோடி கணக்கு காமிச்சிருக்காரு. ஆனால் 26 கோடி கடன் இருக்குன்னு சொல்கிறாரு. சரிங்களா, சரி இதெல்லாம் கூட 46 கோடின்றலாம் ஓகே, 46 கோடி சொத்தாக இருக்குது, ஓகே கழிச்சுக்கலான்ட்டு. டிஆர் பாலு 2019 20 கோடி, எவ்வளோ வெறும் 20 கோடி தாக்கல் பண்ணுறது. இப்போ 2024 45 கோடி. சரி இவருக்கும் வந்து கிட்டத்தட்ட பல மடங்கு உயர்ந்திருக்கு, ஓகே இதெல்லாம் ஓகே. தயாநிதியோட ஒட்டுமொத்த சொத்து எவ்வளோ தெரியுமா சொல்லியிருக்காரு? 8.40 கோடி, வெறும் 8 கோடியே 40 லட்சம். எப்படி ரொம்ப ஏழைங்க அவர்.
இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட்டு விமான நிலையத்தை வாங்குற அளவுக்கு காசு இருக்குது, ஸ்பைஸ் ஜெட் இருக்குது. இந்த பக்கம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு ஐபிஎல் டீம் வாங்கியிருக்காங்க. இந்த பக்கம் சன் டிவி தமிழ்நாட்டில் மாதிரி அதை தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் ஒரு சேனல் இருக்குது. அதை தாண்டி வந்து இவங்க அப்பா வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டவரான்னு கட்சியில் எத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்காரு. அவர் வந்து உங்களுக்கு சொத்துல பங்கே கொடுக்கலையா? இல்லை உங்கள் அண்ணன் இவ்வளோலாம் வச்சிருக்காரு, இதெல்லாம் உங்களுக்கு சொத்துல பங்கே இல்லையா? அப்போ வெறும் அதாவது ஒரு சென்னையில் ஒரு வீடு இருந்தாலே முக்கியமான இடத்துல இருந்தால் அந்த வீட்டோட மதிப்பு எவ்வளோ வரும்? சாதாரணமாக 5லேருந்து 10 கோடி எக்கச்சக்கமாக வரும். ஆனால் இவருக்கு வெறும் 8 கோடி தான் இருக்கான். அப்போது இதுலேருந்து அப்பட்டமாக தெரியுதா, வெறும் 8 கோடி தான் கணக்கு காமிச்சிங்கன்னும் போது இது வந்து எல்லோரும் கணக்கு காமிச்சிருக்காங்க. இத்தனை வருஷம் அரசியல் இருக்க நபர்கள் கணக்கு காமிச்சிருக்காங்க. நீங்களும் பரம்பரையாக வரீங்க, பெரிய கோடீஸ்வர குடும்பமாக இருக்கீங்க, நீங்கள் யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். வெறும் 8 கோடி கணக்கு காமிச்சிருக்கணும் பொழுது இதை முறையாக விசாரிக்கணும்னு சொல்லி இப்போ அடுத்த ஒரு விஷயம் மூவ் பண்ணுறாங்க. இது எப்படின்னாக்கா, எப்படி வெறும் 8 கோடி? அப்போ வந்து உங்கள் மகள் பேரில் எத்தனை, மனைவி பேரில் எத்தனை, எதையுமே நீங்கள் காட்டல. எந்த அளவுக்கு வந்து பணத்தை கொண்டு போய் நீங்கள் அப்போ பதுக்கி வச்சிருப்பீங்க, எவ்வளோ பேரை பினாமி ஆக்கியிருப்பீங்க. அப்போ சொன்னது போல் 30,000 கோடி சேர்த்து வச்சிருக்காங்க, 3,000 கோடி சேர்த்து வச்சிருக்காங்கன்ற பணத்தெல்லாம் அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சாமர்த்தியமாக உங்களால் வந்து சரி கட்ட முடிஞ்சுன்னா வெறும் 8 கோடி கணக்கு அமைச்சிருப்பீங்க. அப்போ இதை வைத்து திமுகவையும் இந்த பக்கம் நோண்டுறாங்க. அப்போது இவரே வெறும் ஏதாவது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ கோடி வச்சிருக்க நபரை 8 கோடி காட்டும் பொழுது அப்போ திமுக எந்த அளவுக்கு வந்து பணத்தை அடிச்சது, எப்படிலாம் பதுக்கி இருக்கும், எதற்காக ஸ்பெயின் போனார் முதல்வர், எதற்காக உளவுத்துறை அதிகாரி உள்ளே போனார், அங்கேருந்து துபாயிலையும் ஸ்பெயின்லேருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த காசெல்லாம் எங்கே அப்படின்ற எல்லா கோணத்துலையும் அழுகும் பொழுது திமுக அப்படியே கூண்டோட சொல்லுவாங்கல்ல, வேரடி மண்ணோடன்ட்டு அப்படியே மொத்தமாக அந்த பேட்ச் இருக்காங்க பாருங்க, சீனியர் மோஸ்ட் பேட்ச், அப்படியே தூக்கி பேட்சாக உள்ளே போட போகிறாங்க. பட் எதுவுமே வந்து இங்கே இருக்காது, எல்லாம் திகாராக இருக்கலாம், இல்லாட்டி வேறு எங்கேயாவது இருக்கலாம். உள்ளூர்னா கேசரி சாப்பிட்றாங்களாமா, அது வேற ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதனால் வெளியூர் போவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி.